இந்திய சமையல் எரிபொருள் பரிணாமம் ஒரு வரலாற்று பார்வை ஒன்று. ஆரம்பகால முயற்சிகள் நேரு முதல் இந்திரா காந்தி வரை சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் பெண்களின் சமையலறை அடிமைத்தனத்தை குறைப்பதே அரசின் நோக்கமாக இருந்தது. நேருவின் கலம் நேரத்தை மிச்சப்படுத்தவும் பாதுகாப்பான சமையலை ஊக்குவிக்கவும் பிரஷர் குக்கர் பயன்பாட்டை அரசு முன்னெடுத்தது. இது பெண்களின் உழைப்பு நேரத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. மண்ணெண்ணெய் முதல் எல்பிஜி வரை விறகு அடுப்பால் ஏற்படும் சுவாச நோய்கள், ஆஸ்துமா, சிஓபிடி மற்றும் கண்கள் பாதிப்படைவதை தடுக்க அரசு மண்ணெண்ணெய் அடுப்புகளை அறிமுகம் செய்தது. பின்னாளில் இது அதிக ஆற்றல் கொண்ட எல்பிஜி ஆக மாற்றப்பட்டது. 2. விறகு அடுப்பு ஒழிப்பு ஒரு தீராத சவால். பல தசாப்தங்களாக அரசு முயன்றாலும் கிராமப்புறங்களில் விறகு அடுப்பை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் எரிபொருளின் விலையும் விநியோகச் சங்கிலியில் இருந்த குறைபாடுகளுமே ஆகும். மோடி அரசின் அணுகுமுறை மக்கள் நலனா அல்லது கார்ப்பரேட் லாபமா? தற்போதைய சூழலில் உஜ்வாலா யோஜனா போன்ற திட்டங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டாலும் அதன் செயல்பாட்டில் சமூக நீதி புறக்கணிக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சமூக நீதியை விட லாபத்திற்கே முன்னுரிமை. நேரடி மானிய குறைப்பு டிபிடிஎல் மானியத்தை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துகிறோம் என்று கூறி படிப்படியாக மானியத் தொகை குறைக்கப்பட்டு தற்போது பலருக்கு அது கிடைப்பதே இல்லை. இது ஏழை எளிய மக்களின் வாங்கும் திறனை பர்ச்சேசிங் பவர் சிதைத்துவிட்டது. விலை ஏற்றம் 2014 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிலிண்டர் இன்று 800, 1000 ரூபாயை தாண்டியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது கூட அந்த பயனை மக்களுக்கு வழங்காமல் அரசு தனது வருவாயை பெருக்குவதிலேயே குறியாக உள்ளது. மீண்டும் விறகுக்கே திரும்பும் அவலம். சிலிண்டர் இணைப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் அதை மீண்டும் நிரப்ப ரிஃபில் காசில்லாத காரணத்தால் லட்சக்கணக்கான பெண்கள் மீண்டும் விறகு அடுப்பிற்கே தள்ளப்பட்டுள்ளனர். இது அவர்களை மீண்டும் அதே சுவாச நோய்களுக்கும் உடல்நலக்கேடுகளுக்கும் ஆளாக்குகிறது. சமூக மற்றும் ஆரோக்கிய சிக்கல்கள். ஆரோக்கிய பின்னடைவு விறகு புகையினால் ஏற்படும் பாதிப்பு ஒரு நாளைக்கு 400 சிகரெட்டுகளை பிடிப்பதற்கு சமம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. மானியத்தை நிறுத்துவதன் மூலம் அரசு பெண்களின் நுரையீரலை பணயம் வைக்கிறது. பொருளாதார சுமை ஏழை குடும்பங்களின் வருமானத்தில் பெரும் பகுதி எரிபொருளுக்கே செலவாகிறது. இது அவர்களின் கல்வி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பாதிக்கிறது. சுருக்கமாக, முந்தைய அரசுகள் சமையல் எரிபொருளை ஒரு சமூக தேவையாக சோஷியல் நீட் பார்த்தன. ஆனால் தற்போதைய அரசு அதை ஒரு வணிகப் பொருளாக கமர்ஷியல் ப்ராடக்ட் மட்டுமே பார்க்கிறது. மானியத்தை ஒழித்தது என்பது ஏழை மக்களின் அடிப்படையில் விழுந்த பேரிடி.